ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது யம காதகி படத்தின் திரை விமர்சனம். யம காதகி படத்தில் ரூபா, நாகேந்திர பிரசாத், கீதா கைலாசம் மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். ஜெசின் ஜார்ஜ் இசையமைத்திருக்கிறார். சுஜித் சாரங் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பொப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அந்த கிராமத்தில் கோவில் திருவிழா நடக்க பந்தக்கால் ஊன்றப்படுகிறது. புதிய அரங்காவலர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் ஊர் தலைவரின் மகன் அந்த கோயிலில் உள்ள தங்க கிரீடத்தை திருடி கொண்டு போய் அடகு வைத்து விடுகிறான். அந்த கோயில் ஊர் தலைவருடைய மகள் ரூபா அந்த ஊரில் உள்ள இன்னொரு தாழ்ந்த சாதி பையனை விரும்புகிறாள். இதை பையன் பார்த்துடுறான். எனவே தங்கையை வந்து கேட்குறான், நீ இப்படிலாம் இன்னொரு சாதி பையனை லவ் பண்ணக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறான். இல்லை காதல் புனிதமானது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறார் ரூபா. உடனே ஓங்கி ஒரு அறை விடுறான். கீழே விழுறா, அப்படியே மூர்ச்சியாகி இறந்துடுறா. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் இப்படி விபத்துக்கு ஏற்பட்டு ஒரு மரணம் நேரிட்டால் அதை காவல்துறையிடம் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அதுக்கப்புறம் கடைசி காரியங்களை செய்யலாம். இவன் என்ன பண்ணுவான், போலீஸுக்கு சொன்னாச்சுன்னா பிரச்சனையாயிருன்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கில் தொங்க விட்டுருவான். சரி, தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொல்லி ஊர் புறம் பேசிடுவாங்க. இறுதிச்சடங்குக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். இறுதிச்சடங்கில் ரூபாவை குளிப்பாட்டி கட்டில் வைப்பாங்க. திடீர்னு பிணம் எந்திரிச்சு உட்காரும். ஊர் சாரங்களும் அதிர்ச்சி, என்னடா அது அப்படின்னு சரி கட்டில் வைக்க வேண்டான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரூபாவுடைய பிணம் அந்தரத்தில் தொங்கும். அதே மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு முடியவே முடியாது. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணுவாங்க, பணம் கனந்தாலும் வெளியே கொண்டு வர முடியாது. இதுக்குள்ளே இந்த விஷயம் போலீஸுக்கிட்டினும் போலீஸ் வந்து விசாரணை தொடங்குவாங்க. போலீஸ் உண்மையை கண்டுபிடித்ததா, ரூபா கடைசி காரியங்கள் சரியாக நடந்தனவா என்பதுதான் யம காதகி படத்தின் கதை. ரூபா கங்குலி கிராமத்து பெண் போல் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அடுத்த வீட்டு பெண் போல். அதாவது கவர்ச்சியான உருவம் கிடையாது, அழகான உருவம் கிடையாது, தங்க கலரும் கிடையாது, மாங்காய் நிறம். ஆனால் நன்றாக நடித்திருக்கிறார். அந்த பாத்திரத்துக்கு மெருகு ஊட்டி இருக்கிறார் ரூபா என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பிணமாக க்ளோஸ்அப்பில் காட்டும்போதெல்லாம் அப்படியே இந்த பெண்ணா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு ரூபா மிகச்சரியாக பாத்திரத்தை கையாண்டிருக்கிறார். பிரசாத் நாகேந்திரா கதாநாயகன் நடித்திருக்கிறார். தன்னுடைய காதலை எப்படி உயிராக காப்பாற்ற வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு இடத்துல மயங்கி எழுந்துருவா. 2 காலையும் சூடு ஏற்றும்படி செய்த பிறகு அவள் சுயநினைவு பெறுவாள். அதேமாரி தன்னுடைய காதலியை எப்படி அன்போடும் பாசத்தோடும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கிறார் நாகேந்திர பிரசாத். இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரே முகம் கீதா கைலாசம் தான். அம்மாவாக இருக்கும்போது அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் ஊசலாட்டம், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. மகள் இறந்த பிறகு, அம்மாவை விட்டுட்டு போயிட்டியம்மா, ஏம்மா இப்படி செஞ்ச அப்படி என்று அந்த புலம்புகிற காட்சியிலே அழ வைத்து விடுகிறார். அழகான அம்மா, அதே நேரத்தில் நேர்த்தியான பண்பட்ட நடிப்பு. கீதா கைலாசம் இந்த படத்தில் துணை நடிகைக்கான தேசிய விருது மற்றும் தமிழக அரசு விருது கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய மனசை உருக்கி விடுகிறார். எல்லா பாத்திரங்களுக்குமே புதியவர்களாக போட்டிருக்கிறார் பொப்பின் ஜார்ஜ் இயக்குனர். ஏனென்றால் இது ஒரு இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பியிருக்கிறார். எல்லா கேரக்டர்களுமே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் யாரும் நடிக்கவில்லை. எந்தெந்த பாத்திரமாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த பாத்திரத்தை மெய்ப்பித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இசையமைப்பாளர் ஜெசின் ஜார்ஜ், இதுவரைக்கும் கேள்விப்படாத பெயர்.
ஆனால் பின்னணி இசையை பிரமாதப்படுத்தி விட்டார். அந்த கதைக்கு ஏற்ற பின்னணி இசை. படத்தில் பாடல்கள் இல்லை, அதனால் பின்னணி இசைக்கு மிகச் சரியாகவும் ஒழுங்காகவும் சரிவரவும் செய்திருக்கிறார் ஜெசின் ஜார்ஜ். அட்டகாசப்படுத்தியிருக்கிறார். இசையமைப்பாளருக்கு நம்முடைய பாராட்டு. சுஜித் சாரங் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கிராமத்தில் உள்ள மாடி வீடு, அந்த காலத்து வீடு, செப்பனிடாத வீடு, வாழ்ந்து கட்டவர்கள் வீடு மாதிரி தெரியுது. அந்த ஊர் எல்லாம் பிரமாதப்படுத்தினார். தஞ்சை அருகே வல்லம்ங்கிற ஒரு கிராமத்தில் எடுத்ததாக இயக்குனர் சொன்னார். அந்த கிராமத்தில் அந்த நிகழ்வில் நாம் பங்கேற்ற மாதிரியான உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. சுஜித் சாரங், ஒளிப்பதிவு நேர்த்தி. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பொப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன். இவர் தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்த இவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தெலுங்கர். அவர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்கார். இந்த கதையை நிச்சயமாக நான் சினிமாவை எடுப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறார் தயாரிப்பாளர். அதே போல் தன்னுடைய அப்பாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் தயாரிப்பாளர். இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை கதையாக்கியிருக்கிறார், திரைக்கதையாக்கியிருக்கிறார், ஸ்க்ரீனில் வண்ணத்திரையில் கொண்டு சேர்த்துருக்காரு. நம்ம மனசு அப்படியே பரிதவிக்கிறது. படத்து பேர் தான் யமகாதகி. ஆனால் நம்முடைய இதயத்தை கசக்கி பிழிந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு தரமான படம், கிராமத்து கதை. தியேட்டரில் போய் பார்த்து ரசிங்க யமகாதகிய, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பைல்வான் பார்வையில் யமகாதகிக்கு 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.